பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக பிரியமான தேவனுடைய சின்னங்களை ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வார்த்தையை கேட்க போகிறோம். ஆகை நல்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பலனடைய சாட்சிகளாய் இருக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட நம்ம கர்த்தரின் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, நிந்தைகள் வருது, அவமானங்கள் வருது. இது எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்துல நம்முடைய பிரச்சனை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், கடந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எதை நம்பி இருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில வரணும். உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு நன்மையாக முடியணும்னு சொல்லிட்டு நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் யாருடைய சமூகத்தை நீங்கள் நாட வேண்டும்? கர்த்தரின் சமூகத்தை நாட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குரிய காரியங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைப்பார். நம்ம எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. யாரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டுமாம்? கர்த்தரை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவானது கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டுமாம். நம்முடைய சரீரம் கிடையாது, நம்முடைய பார்வை கிடையாது, ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நான் நம்புகிறது என் வாழ்க்கையில என் எதிர்காலத்துல இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது தேவனாலே வரும். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாக ஒருமுகப்படுத்தி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்துல அமரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தேவன் அதை என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு வர பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் நீங்கள் என்ன செய்யணும், தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு கடன், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்தை, ஒரு அவமானம், உடனே நம்ம யாரை சார்ந்து கொள்றோம்? யார் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு உடனே ஒரு சண்டை பிரிவினை நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்த நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். அப்படி இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே சொந்த பந்தங்களை நாடி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாடி கொண்டு இருக்கிறோம். அதே போல் கடன் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி இருக்கிறோம். ஐயோ, இந்த கடன் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடன்காரன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணுமே. இல்லை, கொஞ்ச நாள் இங்கிருந்து நம்ம என்ன பண்ணி நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கி இருக்கலாம் சொல்லிட்டு இடம் விட்டு இடம் பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா தேவ பாதத்தில் அமர வேண்டியவர்கள் தங்களுக்கு அந்த நேரத்தில் சற்று நேரத்தில் ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடிய அந்த மனிதர்களை நாடி போவது நிமித்தமாக எந்தவித நன்மையும் நமக்கு கிடைக்காது. ஆகையினால் தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். உங்களுடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாக ஒருமுகப்படுத்தி அவரிடத்தை அன்பு கூறுதீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வர வேண்டியதை தேவன் தாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிற. ஹல்லேலூயா. ஆத்துமா அமர வேண்டிய தேவன் பக்கமாக அமராமல் போனால் நம்முடைய வாழ்விலே நஷ்டங்களை நாம் சந்திப்போம். அமர்ந்து காத்திருக்க வேண்டுமாம். நம் நம்புறது அவராலே வருமாம். யாரால? தேவனால. தேவன் எனக்கு எல்லாமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை நீங்க பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால், அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தம் செய்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார். அநேகருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம வேதத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு சகோதரி அவங்களுடைய ஜனத்திற்காக என்ன பண்றாங்கன்னா போராடுறாங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. பிரச்சனை வருது, தன்னுடைய எல்லா யூத ஜனங்களும் அழிக்கப்பட போறாங்க. அதன் மத்தியிலும் நான் போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு ராஜா எனக்கு நன்மை செய்வாரு, என் குலத்தை மீட்டுக் கொள்வாரு, எங்களுக்கு என்ன பண்ண ஒரு விடுதலை தருவாரு என்று சொல்லி அவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா மனிதர்களை நோக்கி அமர்ந்தல, தேவனையே நோக்கி அமர்ந்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி காத்து கொண்டிருந்த நிமித்தமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை கட்டவிழ்த்தார். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் எஸ்தரின் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவன்
அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு கடிதத்தை என்ன பண்றாருன்னா எழுதி அனுப்புறாரு. இந்த இடத்துல யூத ஜனங்களை எல்லாரையுமே அழிக்க போறாரு. யூத ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ண போற, சிறைப்பட்டு போயிட்டு அவங்க இந்த பூமியில இல்லாதபடிக்கு அவங்களுடைய குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, நீ ஜெபம் பண்ணணும், கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஜனங்கள் இப்படி அழிந்து போகக்கூடாது. யூதர்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? துதிப்பதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். யூதா யாருன்னா துதிக்கக்கூடியவன், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவன். இந்த ஜனம் இல்லாம போயிடுச்சுன்னா கர்த்தரின் நாமம் எப்படி மகிமைப்படும்? எப்படியாக தேவனுடைய நாமம் இந்த பூமியில உயர்ந்து காணப்படும்? இந்த ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், எங்களை மீட்டுக் கொண்டார், நாங்கள வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல நிறைய கஷ்டப்பட்டோம், கர்த்தரை எங்களை என்ன பண்ணாரு, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களை விடுவித்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். அதற்காக நீ என்ன செய்யணும் சொன்னா, தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்லி இந்த எஸ்தர் இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல இந்த எஸ்தர் சும்மா இல்லைங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இரவும் பகலும் புசிக்காம 3 நாள் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட இருந்த தாதிமார்களையும் அழைத்து கொண்டு போயிட்டு அவர்களை என்ன பண்றாங்க, உபாசிக்கும்படியாக செய்யறாங்க. எதற்காக? தன்னுடைய ஜனம் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது. யூத ஜனங்கள் என்ன பண்ணணும், மீட்கப்பட வேண்டும். இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. யாரை நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க? கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் உபாசித்து தேவ சமூகத்துல தன்னுடைய பிரச்சனை, நெருக்கம் வருது, போராட்டம் வருது, இதை எப்படி நான் அதை என்ன பண்ண போறேன், சரிப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த பிரச்சனையின் மத்தியில, இந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பார் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தன்னுடைய அரண்மனையில இருக்கிற தாதிமார்களோடு போயிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. தேவ சமூகத்துல உபாசித்தார்கள். உபாசித்தது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணாருன்னா யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டவிழ்த்தார். யூத ஜனங்கள் எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ண ஒரு விடுதலையை தந்தருளினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அமர வேண்டியவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும். நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியம், ஒரு நல்ல வேலையில உயர்வு வேணும்னு சொல்லிட்டு தேவனத்துல ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறீங்களா, அது உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும்னு சொல்லிட்டு தேவனத்துல நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா, நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கடல்ல இருந்து நான் வெளியே வரணும், நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் அநேக ஜனங்களுக்கு கடல் கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைங்க, நான் நல்லா படிக்கணும், முதல் மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு நான் படிச்சிருவேன், நிச்சயமா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் பக்கமாக திருப்பி அவரையே சார்ந்து கொண்டிருங்க. நிச்சயமாகவே நீங்க நம்புகிற காரியம் தேவன் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் தன் தாதிமார்களோட சேர்ந்து போய் உபவாசம் பண்ணின நிமித்தமாக யூத ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது. அவங்க எல்லாருமே கர்த்தரின் பக்கமாக என்ன பண்ணாங்கன்னா திருப்பப்பட்டாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. நீங்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னா இந்த எஸ்தருடைய வாஞ்சி என்னது, என்னுடைய ஜனம் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது, என் ஜனம் மீட்கப்படணும்னு சொல்லிட்டு தேவ பாதத்துல காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவ நன்மையை செய்த நாம் வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சாகுறேங்க, எனக்கு நன்மையை அளிக்கக்கூடிய தேவ பாதத்தை விட்டு நான் ஒரு நாள் விலகி போகவே மாட்டேன் என்று சொல்லி நன்மையை அளிக்கக்கூடிய தேவ பாதத்தில் எப்படி காணப்பட்டார்கள்னா உபவாசத்தோடு காணப்பட்டார்கள். அல்லும் பகலும், காலையில தொடங்கி மாலையில வரைக்கும், இரவு நேரங்கள், அடுத்த நாள் விடியுதா அடுத்த நாளும் என்ன பண்றாங்க, உபவாசத்திலேயே காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில தான் தேவன் அந்த மகள் மூலமாக ஒரு யூத குலத்திற்கே ஒரு ரட்சிப்பை கட்டவிழ்த்தார். ஹல்லேலூயா. நீங்க செபித்தீர்கள் என்று சொன்னார், உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடு அழுகையோடு, ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதுப்பா, எத்தனையோ பேர் பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே, நிறைய பேர் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, நிறைய குடும்பங்கள்ல பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பையன் வாலிப வயசுலேயே குடிக்கிறான், என் பிள்ளைங்க என்ன பண்ண திருந்த மாட்டேன்றாங்க, என் கணவர் குடித்து கொண்டு இருக்கிறார்
வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்களுக்காக யார் திறப்பில் நின்று ஜெபிப்பது? பிரியமானவர்களை, நீங்களும் நானும் தேவ சமூகத்துல காத்திருந்து அவரையே நோக்கி அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக ஒரு ரட்சிப்பை கட்டவிழ்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவங்களுடைய வாழ்வில தேவன் நன்மை செய்து ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். வேற யாரால முடியாதுங்க, தேவனால மட்டும்தான் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரால மட்டும்தான் முடியும். இவங்க ஜெபம் பண்ணாங்க, ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டவிழ்த்தார். அதே போல நீங்க ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் யாராக இருந்தாலும், சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டவிழ்ப்பது நிச்சயம். யார் மூலமாக? உங்க மூலமாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாக நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி இணைத்தீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிப்போம் யோவானின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை எல்லாம் கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்களாம், விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. இந்த இயேசுவின் இடத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? மரியாள் இடத்துல வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. எதற்காக விசுவாசம் வைத்தார்கள் என்று சொன்னால், இவங்க நேசித்து கொண்டிருந்த அந்த மகன், அவங்க நேசித்து கொண்டிருந்த அவங்க தம்பி என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாரு. இறந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்துல காத்திருந்தார்கள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்து கொண்டிருந்தாள் இந்த மரியாள்? இயேசுவினுடைய பாதத்துல அமர்ந்து என்ன கேட்டுக்கொண்டிருந்தாங்களா? வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களா? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஆத்துமாவை வசனத்தின் பக்கமாக, தேவன் பக்கமாக திருப்பி கர்த்தரையே சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சகோதரி வந்து சொல்றாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேலை செய்யற, எனக்கு கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, என் சகோதரி என்கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல வந்து மன்றாடுறாங்க. ஆண்டவர் சொல்ற, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறாள், அவளுடைய ஆத்துமாவை என் பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறாள் சொல்லிட்டு மரியாளை குறித்து ஒரு சாட்சியை சொல்லக்கூடியவராக இந்த இயேசு காணப்பட்டார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களை குறித்து இயேசு சாட்சி சொல்வாரா? என்னை ஒரு சமூகத்தை விட்டு விலகாத ஒரு நீதிமான், பக்தியுள்ள ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்களா? அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். இப்படி இந்த மரியாள் தேவன் பக்கமாக தன்னுடைய ஆத்துமாவை திருப்பி வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்து தேவ பாதத்தை விடாதபடிக்கு கர்த்தரையே நாடிக்கொண்டது நிமித்தமாகத்தான் அவங்களுடைய சகோதரன் இறந்து போறார். 4 நாள் ஆகுது. அவங்க பார்த்தால் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே என்று சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல மரியாள் காத்திருந்தாங்க. காத்திருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில தான் தேவன் அற்புதத்தை செய்தார். இழந்த அந்த மகனை அவங்க மீண்டுமாக பெற்றுக்கொண்டு இவங்க உயிரோட நீ எழுந்து வா. உரத்த சத்தமாய் தேவன் சொல்றாரு, லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தமாய் கூப்பிட்ட பொழுது அவனுடைய கால்கள் கைகள் எல்லாம் பலன் கொண்டு ஜீவனோடு எழும்பி வந்தான். மரித்தவன் உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா. எப்படின்னு சொன்னா, தேவ பாதத்துல காத்திருந்தாங்க. நிச்சயமா என் தேவன் அற்புதம் செய்வாரு, நிச்சயமா எங்களுடைய கண்ணீரை துடைப்பார், எங்களுடைய வேதனையை மாற்றுவார், எங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அவரையே நம்பி சார்ந்திருந்தாங்க. அந்த சார்ந்திருந்த அந்த வாழ்க்கை தேவன் பார்த்தாரு. அவர் ஆவியில கண் கலங்கினாருங்க. அந்த குடும்பத்துக்காக கண் கலங்கி அவங்க எதை இழந்து போனாங்களோ அதை இழந்ததை திரும்பவும் பெரும்படியாக தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீ எதற்காக காத்திருக்கிறியோ உனக்காக நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. யாரால நன்மை வரும்? கர்த்தரால நன்மை வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்தார்கள். இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். யூதருக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பங்கள்ல ரட்சிக்க முடியாதபடிக்கு இருக்கிற நபர்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்க மூலமாக அநேக தேவனிடத்துல விசுவாசம் வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, நன்றி இயேசப்பா. இந்த நாள்ல கூட கேட்ட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆத்துமாவை தேவன் பக்கமாக திருப்பி கர்த்தரை ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிக்க, ஆண்டவரே பிறருக்காக மன்றாட திறப்பில் நிற்க தேவனுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ரட்சிப்பை தேவனுக்கு கட்டவிழ்ப்பீராக. அவர்கள் நம்புகிற காரியங்கள் எல்லாமே தேவனால வருகிறார் என்பதை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.